வசுந்தரா அன்னைக்கு எப்படி வீடியோவை சிவன்யாவோட போன்ல இருந்து வெண்பாவுக்கு வர வச்சாங்கிறத இப்போ நினைச்சு பார்க்கறா. அன்னைக்கு வினித் வெண்பாவை அழைச்சிட்டு ரூமுக்கு வரப்போறான்னு தெரிஞ்ச உடனேயே வசுந்தரா தன்னோட அம்மாவோட திட்டப்படி தன்னோட போன்ல வீடியோவை ஆன் பண்ணி அந்த படுக்கை தெரியற மாதிரி ஒரு ஓரத்துல மறைவா வச்சுட்டு தான் சிவன்யாவை கூப்பிட்டுட்டே வெளியில போனான். வசுந்தரா எதிர்பார்த்தது போலவே வீடியோல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருந்தது. ஆனா இதை எப்படி சிவன்யாவோட போன்ல இருந்து வெண்பாவுக்கு அனுப்புவது அப்படின்னு நினைச்சு ரொம்ப குழப்பமா இருந்தது வசுந்தராவுக்கு. அப்பதான் அவளுக்கு அவங்க அம்மா ஒரு ஐடியா கொடுத்தா. சிவன்யா எப்பவுமே அதிகமா போன் யூஸ் பண்ண மாட்டா. அவளுக்கு பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா மட்டும்தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணி அந்த சந்தேகத்தை தீர்த்துக்குவா. அதுக்காக மட்டும்தான் அவ இன்டர்நெட்டுக்கு ரீசார்ஜும் பண்ணுவா. அதையும் அந்த ரீசார்ஜை வசுந்தரா தான் மாசம் மாசம் பண்ணி கொடுப்பா. காரணம் என்னன்னா சிவன்யாவுக்கு ஜிபே வசதி இல்லாம இருந்தது. அவளுடைய அம்மாவோ அப்பாவோ இல்ல அண்ணனோ சிவன்யாவை பார்க்க வரும்போது அவளுக்கு கையில கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போவாங்க. அதை வச்சுதான் வசுந்தரா கிட்ட கொடுத்து ரீசார்ஜ் பண்ண சொல்லுவா சிவன்யா. இது இப்போ வசுந்தராவுக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. டூர் முடிஞ்சு வந்த உடனேயே வீடியோவை அனுப்பலாம்னு திட்டம் போட்டா வசுந்தரா. ஆனா அவங்க அம்மா இப்போ அனுப்ப வேண்டாம், நான் சொல்ற வரைக்கும் காத்துட்டுரு, அவளுக்கு ரீசார்ஜ் பண்ற தேதியை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டா. அவளும் அந்த தேதியை சொன்னான். அந்த தேதி கல்லூரியோட இறுதி தேர்வு நடந்து முடியும் நாள். அந்த ரீசார்ஜ் பண்ணும் அந்த தேதி வரைக்கும் வசுந்தராவை காத்திருக்க சொன்னா அவளுடைய அம்மா. அவங்க எதிர்பார்த்த அந்த நாளும் வந்துச்சு. தேர்வோட கடைசி நாள். சிவன்யாவோட போன்ல இன்டர்நெட் வசதி காலாவதி ஆக ஒரு சில நிமிஷங்களே இருக்கிற நிலையில திடீர்னு சிவன்யாவோட அம்மாவுக்கும் உடல்நல சரியில்லாம போக ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு சிவன்யாவுக்கு. அதை கேட்ட உடனே வசுந்தரா தன்னோட அம்மா சொன்ன திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம்னு உணர்ந்தா. சிவன்யா தன்னோட பொருட்களை கவனத்தோட எடுத்து வைக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறத பார்த்த வசுந்தரா சிவன்யாவோட மொபைலை தான் கையில வச்சுக்கிட்டு சிவன்யா கிட்ட பேசிக்கிட்டே தன்கிட்ட இருக்கிற வினித் மற்றும் வெண்பா இருந்த அந்த வீடியோவை சிவன்யாவோட மொபைலுக்கு அனுப்பி வச்சா. அப்படி அனுப்புனதுமே அதை டவுன்லோட் பண்ணி வெண்பாவுக்கும் அனுப்பி வச்சா. வசுந்தராவுக்கு நல்ல நேரமோ என்னமோ வெண்பா கூட அப்போ வினித்தை பார்க்க அவனுடைய வகுப்பறைக்கு போயிருந்தா. அப்படி போகிற அவசரத்துல அவளுடைய போனை ரூம்லயே வச்சுட்டும் போயிருந்தா. அந்த போனை எடுத்த வசுந்தரா வெண்பாவோட மொபைல் டேட்டாவை கட் பண்ணி வச்சா. அதனால வெண்பாவிற்கு வீடியோ டெலிவரி ஆகாம இருந்தது. சிவன்யா எப்பவுமே அதிகமா போன் யூஸ் பண்ண மாட்டா. அது வசுந்தராவுக்கு ரொம்பவே வசதியா இருந்தது. இப்போ சிவன்யாவோட போன்ல இருந்து வெண்பாவுக்கு அந்த வீடியோ அனுப்புனதும் சிவன்யாவோட போன்ல இருந்த அந்த வீடியோவை சுத்தமா டெலீட் பண்ணி சத்தமே இல்லாம போனை சிவன்யாவோட படுக்கையில வச்சுட்டா வசுந்தரா. அதுக்கப்புறம் சிவன்யா தன்னோட போனை எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போனான். வெண்பா ரூமுக்கு வந்து சிவன்யா ஊருக்கு போனதை தெரிஞ்சுக்கிட்டு அவளை பத்திய நினைவிலேயே ரொம்ப மூட் அவுட்டா இருந்தா. அதுவுமே வசுந்தராவுக்கு ரொம்ப நல்லதா போச்சு. வெண்பாவோட போனை வெண்பா எடுக்காம பாத்துக்கிட்டா. இடையில வினித் வெண்பாவை பார்க்க ஹாஸ்டலுக்கு வந்திருக்கிறான்னு இன்னொரு பொண்ணு வந்து சொன்னதும் அப்போவுமே வெண்பா போனை அவளுடைய ரூம்லயே வச்சுட்டு தான் வினித்தை பார்க்க போனான். திரும்பி வந்த வெண்பா வினித் கூட ஒரு 10 நாள் சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஊருக்கு போறதா சொன்னா வெண்பா. வசுந்தரா அதுக்கு எதுவுமே பேசாம மௌனமா இருந்தா. எல்லா பொருட்களையும் மெதுவா அவளுடைய சூட்கேஸ்ல ஒவ்வொன்றா அடுக்கி வச்சா வெண்பா. பேக்கிங் முடிஞ்சதும் அவளுடைய போனை தேடி எடுத்த உடனே வசுந்தராவுக்கு பயம் வந்துச்சு. ஐயோ, இப்ப நம்ம போட்ட திட்டமெல்லாம் பாழா போயிடுமே என்று நினைச்சு கலங்கி போனான். ஏன்னா அவளுடைய திட்டப்படி அட்லீஸ்ட் ஒரு நாள் கழிச்சுதான் வெண்பா அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சிருந்தா. இப்பவே பார்த்துட்டா கண்டிப்பா சிவன்யாவுக்கு கால் பண்ணி விஷயத்தை கேட்டுருவா. அப்போ அவளுடைய குட்டு வெளியே வந்துடும். அதனால போனை எடுத்து வெண்பா நெட்டை ஆன் பண்ண போற அந்த சமயத்துல அதை பார்த்த வசுந்தரா, என்னாச்சு வெண்பா, ஏதோ பதட்டமா இருக்க போல இருக்கு என்று பரிதாபமா கேட்கிற மாதிரி பேச்ச திசை திருப்ப தொடங்கினா. நெட்டை ஆன் பண்ண வந்த வெண்பாவோட கைகள் அப்படியே அங்கேயே நின்றுடுச்சு. இல்ல வசு,
என்னோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் 10 நாள் கழிச்சு ஊருக்கு வரதா சொல்லணும். அதான் வாட்ஸ்அப் கால் பண்ணலாம்னு பார்த்தேன் என்றாள். வேண்டாம் வெண்பா, நீ வாட்ஸ்அப் கால் பண்ணா உங்க அண்ணா வீடியோ கால் பண்ணுவாரு. அப்போ பின்னாடி திங்ஸ் எல்லாம் பேக்கிங்ல இருக்கிறத பார்ப்பாரு. உங்க அண்ணாவுக்கு உன் மேல அதுக்கப்புறம் சந்தேகம் தான் வரும். நீ நார்மல் கால் பண்ணே சொல்லிடு, அதுதான் நல்லது என்றாள் வசுந்தரா. அவ சொன்னதையும் வெண்பா கொஞ்சம் யோசிச்சா. ஆமா, எப்பவுமே தன்னோட அண்ணன் ஃபோன் பண்ணா அறைய சுத்தி காமிக்க சொல்லுவாரு. அப்போ சிவன்யா எங்கேயாவது தெரியவா, அதை பார்க்கறதுல அண்ணனுக்கு ஒரு சந்தோஷம். இப்போவுமே அவ இல்லாததால வீடியோ கால் பண்ணி மாட்டிக்கொள்வதை விட நம்ம நார்மல் கால் பண்றது எவ்வளவோ மேலுன்னு நினைச்ச வெண்பா நார்மல் கால் பண்ணி தான் வர லேட் ஆகுங்கிறத சொல்லி ஃபோனை கட் பண்ணான். அடுத்த நாள் காலையில் வசுந்தராவும் வெண்பாவும் ஹாஸ்டலில் காலி பண்ணி அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகிறதா திட்டம் போட்டிருந்தாங்க. வசுந்தராவுக்கு அந்த வீடியோவை வெண்பாவை பார்த்தா கண்டிப்பாக சிவன்யாவு மேலே அளவுக்கு மீறிய கோபம் வரும். அந்த கோபத்தில் தன்னோட அண்ணனுக்கு சிவன்யாவை கல்யாணம் பண்ணி வைக்க கொஞ்சம் கூட நினைக்க மாட்டா. அது மட்டும் இல்லாமல் அதே கோவத்தில் ருத்ரனுக்கு தன்னைத்தான் அவ கல்யாணம் பண்ணி வைப்பான்னு உறுதியாக பட்டுச்சு வசுந்தராவுக்கு. அதனால தான் இது போல ஒரு வீடியோவை எடுத்து சிவன்யா அனுப்புனது போல அனுப்ப திட்டம் போட்டா. அவளுக்கு வெண்பாக்கு மட்டும்தான் இந்த வீடியோவை அனுப்புகிற எண்ணமே இருந்தது. ஆனால் வசுந்தராவோட அம்மாவும் அது போதாது அப்படின்னும் கல்லூரியில் சிவன்யாவுக்கு போட்டியா நல்லா படிக்கிற இன்னொரு பொண்ணு யாராவது இருந்தா அந்த வீடியோவை அவளுக்கும் அனுப்ப சொன்னான். அதை கேட்டதும் புரியாம விழிச்சா வசுந்தரா. அம்மா, நம்ம ஏமா அப்படி வெண்பாவுக்கு மட்டும் அனுப்பினா பத்தாதா? எனக்கு என்னவோ இது தப்பா போயிடுமோன்னு பயமா இருக்கு. வேற யாருக்கும் நம்ம இதை அனுப்பி வச்சு அது கல்லூரி முழுக்க பரவுச்சுன்னா அது ரொம்ப தப்பாயிடுமா என்று தயங்கியவகிட்ட. முட்டாள் மாதிரி பேசாத வசுந்தரா, பாவம் பார்த்தா நம்ம நல்லா இருக்க முடியாது. சிவன்யா மேல முழு பழியும் விழணும், அதான் நமக்கு தேவை. நான் சொன்னதை செய் என்று சொல்லி போனை வச்சா அவளுடைய அம்மா. அவ அம்மா சொன்னது மாதிரி வெண்பாவுக்கு அந்த வீடியோவை அனுப்பிட்டு சிவன்யாவுக்கு போட்டியா படிக்கிற இன்னொரு மாணவிக்கும் இதே வீடியோவை அனுப்பி வச்சா. அவளும் கிட்டத்தட்ட சிவன்யா மாதிரி தான், நல்லா படிக்கிற பொண்ணு அப்படிங்கிறதுனால அதிகமாக ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டா. அவள் எப்போ ஓப்பன் பண்ணுறாளோ அப்போதான் அந்த வீடியோ அவளுக்கு தெரியும் என்று வசுந்தராவுக்கு நல்லாவே தெரியும். அந்த இரவில் வெண்பா நல்லா தூங்கினதும் அவளுடைய ஃபோனை சத்தமில்லாமல் எடுத்து மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி வச்சுட்டா. வசுந்தரா எதிர்பார்த்தது மாதிரியே காலையில் நேரத்தில் எழுந்ததும் ஃபோனை எடுத்த வெண்பா சிவன்யாவோட வாட்ஸ்அப்லேருந்து ஏதோ வீடியோ வந்திருக்கிறத உணர்ந்து என்னவா இருக்கும்னு நினச்சி அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தவ அதிர்ச்சி அடைஞ்சா. அவளால் அதை நம்பவே முடியல. வசுந்தராவும் வெண்பாவை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தா. ஆனால் தான் கவனிக்கிறத வெண்பாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டா. ஏதோ வேலை செய்கிற மாதிரி வெண்பாவோட முகத்தையே கூர்மையாக கவனிச்சா வசுந்தரா. முதல்ல அழுகையும் பிறகு கோவமும் ஆத்திரமும். அவளுடைய முகமெல்லாம் சிவந்து போச்சு. மடமடன்னு குடிச்சிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளியே வந்தவளை ஹாஸ்டலில் இருக்கவங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்த்ததுனால திணறி போனான். மறுபடியும் அறைக்குள்ளே ஓடி வந்த வெண்பா வசுந்தராவை பார்த்து அந்த வீடியோவை காமிச்சு, இதெல்லாம் என்ன? என்னால் நம்பவே முடியல. இந்த வீடியோவை யார் எடுத்தா? சிவன்யாவா? இந்த வீடியோ உனக்கும் வந்துச்சா என்று பதட்டமாக கேட்டா. ஆமாம், அந்த வீடியோ வசுந்தராவுக்கும் திரும்ப வந்துச்சு. யாரோ ஹாஸ்டலில் இருக்கிற பெண்ணு அவளுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வச்சிருந்தா நைட்டு. அது வசுந்தரா காலையில் எழுந்ததும் பார்த்துட்டா. தான் அனுப்பினது தனக்கே வந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சவ மனசில் சிரிச்சா. ஆனால் அழுகையோட, ஆமாம் வெண்பா, எனக்குமே இது ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான். என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. சிவன்யா இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று போலி அழுகையோட சொன்னான். அதை கேட்ட வெண்பாவுக்கு அவமானம் பிடுங்கி தின்னுச்சு. இனி என்ன பண்ணுறது? தன்னோட அண்ணனோட முகத்தில் எப்படி விழிக்கிறது? அவர்கிட்ட என்னென்ன சொல்கிறது? இந்த வீடியோவை பார்த்தா அண்ணா துடிச்சு போயிடுவார். அவளுக்கு ஒன்றுமே புரியல. மறுபடியும் அறைக்குள்ளேருந்து வெளியில் வந்தவளால் மற்றவங்க பேசுகிற பேச்செல்லாம் காதில் விழ கேவலமாக உணர்ந்தா. சிவன்யா மேலே ஆத்திரம் பொங்கிட்டு வந்தது. என்ன செய்யறதுன்னே தெரியாமல் அழுதுகிட்டே மொட்டை மாடிக்கு போனான். அங்கிருந்து தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணி மேலேருந்து கீழே விழுந்தா. வசுந்தரா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவள் போட்ட திட்டமே வேற. ஆனால் வெண்பா இப்படி மேலேருந்து கீழே விழுவான்னு அவன் நினச்சி கூட பார்க்கல. பேரதிர்ச்சியில் உறைஞ்சு போய் அப்படியே நின்னா வசுந்தரா. இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பயந்து போனா அவ. தான் திட்டத்தில் எதையாவது ஓட்டையை விட்டுருக்குமா,
பலமுறை யோசிச்சு பார்த்தா நம்ம எங்கேயாவது மாட்டிக்குவோமான்னு. எதுவும் இல்லைன்னு மனசுல உறுதியானதும் மனசு நிம்மதியாச்சு. அதுக்கப்புறம் வெண்பாவை மருத்துவமனையில சேர்த்ததும் அவளை பக்கத்துல இருந்தே பார்த்துக்கிட்டா வசுந்தரா.